பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ப கதிர் இருந்துட்டு ராஜிய கொண்டு போயிட்டு கோச்சிங் சென்டர்ல விட்றாங்க. ராஜி இருந்துட்டு டைம் ஆகும். நீ முதல்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் டைம் ஆனதும் உனக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. அதனால கதிர் இருந்துட்டு பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் இங்கேயே இருந்து வெயிட் பண்றேன். வேணா காருக்குள்ள கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு காருக்குள்ள போறாங்க. இவங்க 2 பேத்தையும் தேடிக்கிட்டு சென்னை வரைக்குமே நம்ம கண்ணன் போயிடுறாங்க. ராஜி கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அவங்கள கடத்திடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்துவேல் இருந்துட்டு ராஜியோட நினப்பாவே இருக்காங்க. வடிவே இருந்துட்டு என்னாச்சுங்க முகலாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் ராஜி இன்னைக்கு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லையே என்னாச்சு திடீர்னு ராஜியை பற்றிலாம் வேற கேட்குறீங்க. இல்லை மனசுக்கு ஏதோ தப்பாக படுற மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்குறேன். ராஜியை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லையேங்க அப்படி ஏதோ நான் ராஜியை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. போயிட்டு அங்கே யார்கிட்டயாவது ராஜியை பற்றி விசாரி, எங்கே போயிருக்கா என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பேசுகிற குறைக்கும் கேட்குற குறைக்கும் நீங்களே ராஜிக்கு ஃபோன் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ராஜி வேறு வழி இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால முத்துவேல் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம கண்ணன் தான் ராஜியை கடத்தி கொண்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே முத்துவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.